சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இதற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிறது என்றால் அது என்னுடைய குரல். என்னுடைய குரலுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல கட்டங்களில் பதிலளித்திருக்கிறார். அதை நான் மறுத்து அதில் மாறுபட்டு என் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறேன். தமிழக முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவை என்று அறிவித்திருக்கிறார். அதில் நான் மாறுபடுகிறேன். அதை நான் எதிர்க்கிறேன். தற்போது உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தால் இந்திய முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்தியாவில் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்களுக்கான நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரிசாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பது எடுப்பது என்பது